பாடல்கள்லாம் போட்டாங்க. அந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சரி போட்டிங்க, துப்புரவு தொழிலாளர்கள் பிரைவேட் ஆளுங்களை போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் பேசுறது வந்து ஒரு அரசாங்கம் அந்த மாதிரி போது அப்போ எந்த படத்தை எதை வைக்கணும், என்ன பண்ணணும், ஏது 2024 தேர்தல் இப்போ தான் முடிஞ்சது, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களோட கொள்கையை பற்றியோ மக்கள் பிரச்சனைகள் பற்றியோ எல்லளவும் கவலைப்படாமல் அமைதியாக இருந்தீங்க. சரி, அதுக்கப்புறம் 4 மாதம் பிறகு வந்தீங்க. இப்போ ஒரு சில பிரச்சனைகள் மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா இருக்கு. அதில் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சந்தோஷமா போற மாதிரி காட்சி வச்சிருக்கிறாரு அந்த பாட்டில். நீங்க போய் எதனா ஒரு ஆட்டோக்காரரை கேளுங்க, என்னங்க கேஸ் ரொம்ப கம்மியா இருக்காம, ஆட்டோக்கு போடுற கேஸ், டீசல் கம்மியா இருக்குமே, குட்டி யானைக்கு போடுற டீசல், பெட்ரோல் விலை கம்மியா இருக்காமன்னு கேளுங்க. அப்போ அவங்க பேசுவாங்க. திரைப்படம் மாதிரியே அரசியலும் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் நினைச்சிருக்காரா இல்ல கூட இருக்கவங்க இதுதான் அரசியல்னு சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு கொடி ஏத்துறது அப்படின்னும் போது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ல நீங்க பண்றீங்க. பிளான் பண்ணது ஒரு பெரிய இடத்துல பிளான் பண்ணாது, காவல்துறை வந்து அனுமதி மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது சரி. அவர் முயற்சி பண்ணார் இல்லையா காவல்துறை தரப்புல இருந்து. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சந்தோஷம், மக்களை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம போக்குவரத்து நெரிசல் இல்லாம விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அதற்கு நான் மனசார பாராட்டுறேன் முதல் கண். ஆனா கள்ள சாராயம் விற்கும் போது அதை வாங்கி குடிக்கும் போது அதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் நாங்கள் கொஞ்சம் கொடி ஏற்றிக்கிறோம், நானே என் தம்பிங்களும் சேர்ந்து, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா அங்கே ஆரம்பிக்குது அரசியல். வியூகத்தின் அடிப்படையில் யானை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு பேசிகிட்டே இருக்கும்போது தேவையெல்லாம் பாவம் பகுஜன் சமாஜ் கட்சியில் அவங்களே பாவம் மோர்னிங்கில் இருக்கிறாங்க. தலைவர் இறந்து போய் அந்த மனசு கஷ்டம், ஐயோ யானை சொன்ன எங்களுக்கு யானை எடுத்துக்காதீங்க, யானை வந்து எங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தா இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஸ்பெயின் நாட்டு கொடி, இதுக்கு கழகங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஐடி விங்ல இருந்து ஒரு சைடு கொடி விளக்கத்தை வந்து மாநாட்டில் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன அதில் சிதம்பரம் ரகசியம் உட்காந்துருக்கு மாநாட்டில் சொல்றதுன்னு தெரியல. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. பனையூரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் அவரே ஏற்றிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் நிறத்தில் 2 யானை பிளிர நடுவில் வாகை மலரோட அந்த கொடி வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி சார்பான ஒரு பாடலும் வெளியிட்டிருக்காரு. முதற்கட்டமாக எப்படி சார் பார்க்குறீங்க? நான் விமர்சனம் செய்வதை விடவே இல்லை கருத்து சொல்றதை விட எங்கள் அண்ணன் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்னால் நன்றா இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியாக பெருசாக இருந்தால் நம்ம அதில் பேசலாம். ஐயா விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு கார்ட்டூன் கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு 2 யானை வருது. அப்புறம் முதல்ல வந்து பார்த்தா அந்த ஒரு 2 யானை மேலே உட்காந்துருக்கவங்க ஏதோ அக்கிரமம் பண்ணுறாங்க. அது யானை இங்கே இருக்கவங்களாம் தூக்கி போட்டு மிதிக்குது. அப்புறம் 2 யானை வருது. இவர் எதனா இறங்கி பண்ணுவார் பார்த்தா அந்த யானை தான் போய் அடிக்குது. அதுக்கப்புறம் அந்த யானை இவருக்கு வாழ்த்து சொல்லுது. வந்தது ஆசி யானைலாம் ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அது ஒரு சைடு மீம்ஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் வச்சது வந்து வாகை மலரில் தூங்க மூஞ்சி மரம்னு சொல்லிட்டு அதோட மலர் சொல்லிட்டு அது ஒரு சைடு விமர்சனம் பண்ணுறாங்க. சரி, என்னதான் அந்த கட்சிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, கேட்கலான்னு டிவி முன்னாடி உட்காந்தா ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ட்விட்டரில் சமூக வலைத்தளையில் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது இதுதான் இப்படி போகுதுன்னு பார்த்தா சரி விஜய் சாராவது எதனா சொல்லுவாருன்னு பார்த்தா அவரும் வந்து கொடியை ஏற்றுங்க, வீட்டில் எல்லாம் சொல்லுங்கள், இன்னும் நீங்கள்லாம் எதிர்பார்த்த நாள் இது, சந்தோஷமான நாள், இன்னும் 1 மாதம் நம்மளோட பெரிய ரேலி இருக்குது, அப்போ இந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ கிட்டத்தட்ட வந்து நடந்தது வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா வீடியோ லான்ச்சா இல்லை ஒரு கட்சியோட கொடி பறக்க விட்ட அந்த ஒரு தருணமா அப்படின்றதுலேருந்து அது இன்னும் கரெக்டாக பிரிக்க முடியல. சினிமா நிகழ்ச்சியா இல்லை அரசியல் ரீதியாக ஒரு நிகழ்ச்சியா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு அரசியல்லேருந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா லைபேக் யூனிட் போகிறதோ இல்லை அங்கே போய் ரிப்போர்ட்டர் ஃபோட்டோகிராஃபர் உட்காந்துரும் போது இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்எஸ்எஸ் தலைவரும் பிஜேபியும் நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவரை பற்றி எதனா விமர்சனம் பண்ணுவாரா, இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் தமிழகம் வந்திருக்காரு இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதனா விமர்சனம் செய்வாரா, இல்லை திட்டங்கள் குறித்து எதனா பேசுவாரா, இல்லை மக்கள் நலன் பற்றி எதனா பேசுவாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்கிறேன்னா அதிகமாக பேசுபொருள் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம்னாலுமே நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து அந்த மாதிரி அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது அரசியல் கட்சியினுடைய ஒரு புது அறிமுக கொடியை ஏற்றுறாங்க. பாடல்கள்லாம் போட்டாங்க. அந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா
எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. பேக்ரவுண்டில் அந்த பாடலில் வர கார்ட்டூன்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த கேரிகேச்சர்ஸ் எல்லாத்துல இருந்து அந்த மக்கள் போல் ஒரு சில காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வீடுக்கு வெளியில் கோலம் போட்டிருக்காங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, ஆடுறாங்க பாடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து விஜய் அவர்களை வாங்கன்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருக்குது. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது சரி போட்டிங்க, துப்புரவு தொழிலாளர்கள் ப்ரைவேட்டு ஆளுங்களை போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் பேசுறது வந்து ஒரு அரசாங்கம் அந்த மாதிரி போது, அப்போ எந்த படத்தை எதை வைக்கணும், என்ன பண்ணணும், ஏது. ஏன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, சுற்றி இருக்கிறவர்கள் அறிவு சார்ந்த மக்கள் அதிகமாக இருப்பேயாருன்னா அவர்கள் மக்களோட பிரச்சனையை அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, விஜய் அவர்களோட அந்த அரசியல் பயணம் என்பது இன்னும் மேம்படும். அப்போது இதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு ஊராக ஒரு மாவட்டமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேவைகள், அதை பூர்த்தி செய்கிறது தான் அரசியல். தனிப்பட்ட முறையில் கல்லா கட்டுறதோ, சீட்டு வாங்குறதோ, மந்திரி ஆகிறதோ அப்படின்றது அது வேற அரசியல், அது பண அரசியல். இப்போ அதை தான் பண்ண போகிறீங்களா நீங்கள், இல்லை புதுசாக மக்கள் சார்ந்த அரசியல் பண்ண போகிறீங்களா? அந்த தெளிவு இருக்குது பாருங்க, அந்த தெளிவு தன்மை. இல்லை பண அரசியல் பண்ணால் அவர் சினிமாலே கிட்டத்தட்ட 150 கோடி வந்து சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. அதை விட்டு ஏன் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. சமீபத்தில் ஒரு ரைடு ஒன்று நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நெய்வேலியில் ஷூட்டிங்க்கு போனப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. 3 மணி நேரமாக கிடுக்குப்பிடி கேள்வி, 4 மணி நேரமாக ஒரே இடத்துல வச்சு விசாரணை, இப்படிலாம் வந்தது. அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே நீங்கள் ஜிக்கு வேண்டப்பட்டவராக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்களா, அரசியல்லையும் சரி சினிமா ஸ்டார்ஸ்லாம் பாருங்கள், ஜியை வந்து பாராட்டி பேசுவாங்க, இல்லைனா பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. எல்லாமே எங்கள் அண்ணன் பிரகாஷ் ராஜ் மாதிரி வெளிப்படையாக தைரியமாக இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது, இருக்கணும்னு. ஆனால் இருக்க மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது சரி, விஜய் அவர்களுக்கும் இது வந்து சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி தொடங்கலாம். நான் வந்து இந்த வாதங்களே இதை எப்படி பார்க்குறேன்னா, பண்ணுறீங்க இப்போ ஒரு படம் நல்லா எடுத்தாங்கன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னா ஒரு கருத்து இருக்குது, சொல்கிறது ஈஸி, குறை சொல்கிறது ரொம்ப சுலபம். அது கடினமாக பண்ணுறதுன்றது மிக மிக கஷ்டமான ஒரு வேலை. அப்போ அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுன்னு விஜய் அவர்கள் கஷ்டமான வேலை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, 2024 தேர்தல் இப்போ தான் முடிஞ்சுது, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களோட கொள்கையை பற்றியோ மக்கள் பிரச்சனைகள் பற்றியோ எல்லளவும் கவலைப்படாமல் அமைதியாக இருந்தீங்க. சரி, அதுக்கப்புறம் 4 மாதம் பிறகு வந்தீங்க. இப்போவும் ஒரு சில பிரச்சனைகள் மக்களுக்கு மத்திய அரசு மூலமா இருக்கு. அதில் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் சந்தோஷமா போற மாதிரி காட்சி வச்சிருக்கிறாரு அந்த பாட்டில். நீங்க போய் எதனா ஒரு ஆட்டோக்காரரை கேளுங்க, என்னங்க கேஸ் ரொம்ப கம்மியா இருக்காம ஆட்டோக்கு போடுற கேஸு, டீசல் கம்மியா இருக்குமே குட்டி யானைக்கு போடுற டீசலு, இல்லை பெட்ரோல் விலை கம்மியா இருக்காமன்னு கேளுங்க. அப்போ அவங்க பேசுவாங்க. அப்போ எல்லாமே வந்து ஒரு காஸ்மெட்டிக்கா இருக்கு. திரைப்படம் மாதிரியே அரசியல நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் நினைச்சிருக்காரா, இல்லை கூட இருக்கவங்க இதுதான் அரசியல்னு சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ இன்னைக்கு கூட வந்து ஒரு கொடி ஏற்றுறது அப்படின்னும் போது வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ல நீங்க பண்றீங்க. உங்களோட அலுவலகம் இருக்குது, வீடு இருக்குது, பனையூரில் ஒரு பெரிய கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஆரவாரம் இல்லை, ஆடம்பரம் இல்லை. பிளான் பண்ணது ஒரு பெரிய இடத்துல பிளான் பண்ணாது, காவல்துறை வந்து அனுமதி மறுத்துட்டாங்க அப்படிங்கிறது சரி. அவர் முயற்சி பண்ணார் இல்லையா காவல்துறை தரப்புல இருந்து. அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு சந்தோஷம், மக்களை யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அதற்கு நான் மனசார பாராட்டுறேன் முதல் கண். ஆனால் இது மாதிரி வந்து அவர் இயல்பாக இதேமாரி சிம்பிளாக இருக்க போகிறார் அப்படின்னா அந்த அரசியல் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அந்த அரசியல் நமக்கு புதுசு. ஏன்னா இங்கே பந்தாக்கு வந்து மக்கள் நலன் கம்மியாகவும் பந்தா அதிகமாகவும் இருக்கிற ஒரு அரசியலை தான் நம்ம கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு நடந்தது வந்து ஒரு சிம்பிளான அருமையான ஒரு ஃபங்க்ஷன், அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் அப்போ ஒருவேளை அவருக்கு ஒரு பெரிய இடத்துல இது மாதிரி நிகழ்ச்சி நடத்திருக்கணும்னா அப்போ அந்த இடத்துக்கு பர்மிஷன் யார் கொடுக்கல அப்படின்றத கட்சியில கீழே இருக்கிற நிர்வாகிகளோ இல்லை மற்றவர்களோ பேசக்கூடாது, அவரே சொல்லணும். ஏங்கன்னா கள்ளசாராயம் விற்கும்போது அதை வாங்கி குடிக்கும்போது அதுலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோண்டு ஒரு இடத்துல ஒரு கிரவுண்டில் நாங்கள் கொஞ்சம் கொடி ஏற்றிக்கிறோம், நானே என் தம்பிங்களும் சேர்ந்து, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு பேசியிருந்தாருன்னா அங்கே ஆரம்பிக்குது அரசியல். ஏன் பேச தயங்கிட்டாருன்னு நினைக்கிறீங்க? அவர் பிரச்சனை அவருக்கு. இப்போ நீங்கள் வந்து வெறும் நானாச்சு பேனா சொருவிக்கு உங்கள் ஜோபியில் அதுவும் கிடையாது. நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், நமக்கு என்ன அனாடா காசி. அவருக்கு அப்படி இல்லை, நிறைய பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தலையாய கடமை இருக்குது. அவருக்கு என்ன எப்படி அரசியல் பண்ண முடியும் அதுதான் புரியல. இப்போ அவரு அதாவது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ஒரு மாதிரி நடுவில் போகுது. இது வந்து இந்த அரசியல் வந்து ஒரு தீவிரத்தன்மையோ இல்லை ஒரு திறத்தன்மை அதுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை தைரியமாக பேச வேண்டிய இடத்துல வந்து விஜய் அவர்கள் தள்ளப்படுவார். ஏன்னா வாக்குன்னு வரும்போது நான் வந்து இது உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஐயா ஜிகே வாசன் இருக்கார், ரைட்டுங்களா? இதே ஐயா
காமராஜருக்கு பிறகு ஓரளவுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து மூப்பனார் ஐயாவுக்கு ஒரு 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 பேர் இருந்தது. அதுக்கு அடுத்து மூப்பனார் ஐயாவுக்கு இருந்த அந்த ஒரு பெயர், அந்த ஒரு வசீகரம், அந்த ஒரு ஒரு பிம்போல் அவர் கட்டமைப்பு ஐயா வாசனுக்கு ஏன் அமையல? ஏன்னா என்றைக்குமே யாரையுமே பற்றி எதுவும் பேச மாட்டார். சரி, யாரையுமே பேசலை, மக்கள் பிரச்சனைக்காச்சும் ஐயா வாசன் அவர்கள் பேசுகிறாருன்னா அதுவும் பேச மாட்டார். அப்போ என்ன பண்ணுவார்? வாழ்த்து செய்தி சொல்வார். வேற என்ன பண்ணுவார்? அறிக்கை விடுவார். வேற என்ன பண்ணுவார்? கண்டனத்தை சொல்வார். எங்கே சொல்வார்? வீட்டில இருந்தே அறிக்கை விட்டு சொல்வார். இப்படி அரசியல் பண்ணிங்கன்னா சொந்தமாக சின்ன வாங்குறதே சிக்கலாக போயிடும். அதே ஐயா மூப்பனார் அப்படி இல்லை. மூப்பனார் கை காட்டுற ஆளு முதலமைச்சர். மூப்பனாரோட கூட்டணி வராதா? மூப்பனாருடைய செல்வாக்கு மத்தியில் ஒரு காலத்தில் மூப்பனார் ஐயாவுக்கு வந்து பிரதமர் ஆகிற வாய்ப்பு இருந்ததுன்னு பேசப்பட்டது, செய்திகள் எழுதப்பட்டது. அப்போ நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் மூப்பனார் ஐயாவோட அரசியல் ஒரு ஒரு மக்கள் சார்ந்து இருந்தது. சேஃப் ஜோன்ல இருக்க முடியாது. சேஃப் ஜோன்ல இருக்க முடியாது. சேஃப் ஜோன்ல இருக்குன்னா இதுக்கு வராதிங்க. இது வந்து டஃப்பான ஆட்டம். இங்க வந்து ஸ்டார்ட் 1 2 3 ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டேக் போய்க்கிறது, வில்லன் அப்படி செல்லமா அடிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் உருட்டுக்கட்டை எடுத்தா அப்படியே மண்டே புலகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும். யார் எப்போ முதுகில் குத்துவாங்க, யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால் இது வந்து வெரி வெரி டஃபஸ்ட் ஃபீல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ். அந்த டஃபஸ்ட் ஃபீல்டில் நான் வந்து ரொம்ப மைல்டாக பேசுவேன், லைட்டாக பேசுவேன், டைட்டாக பேச மாட்டேன். என்ன பிரச்சனைன்றத இப்போது என்ன செய்தி இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். காலையிலேருந்து லைவுக்கெல்லாம் போனாங்க பாவம், புறப்பட்டு காலையில் 7 மணிலேருந்து பத்திரிகையாளர்கள்லாம் ஒரே ஒரு இது, விஜய் என்ன சொல்ல போறாரு, இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்காக உழைச்சோம், இனிமேல் மக்களுக்காக உழைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நான் மக்களுக்குனா உழைக்க போறேன்னா சரி, அதோட சொல்லி இதுனா ஸ்கிரிப்ட் டயலாக் இது. மக்களுக்காக உழைக்கலாம் வேணாம், நிறைய பிரச்சனை உங்களால வருது. அதாவது அரசியல்வாதிகளால் நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு வருது. அது வராமல் தடுத்தாவே ஐயா விஜயோட வளர்ச்சியை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அது வந்து இப்போ அவருக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனையா இல்லை சுற்றி யாரும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா என்னன்றது எனக்கு தெரியாது. இல்லை யாருன்னா இப்படி போனால் என்ன ஆகிடும்னா, யாரோட யாரும் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டி விட்டுருவோம். அந்த சிக்கல் வந்து அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு சில பல, அதாவது ஏன்னா 2026 தேர்தல் என்பது ரொம்ப நாள் தள்ளி இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை அனுமதி கொடுக்கலன்னா இன்னைக்கு வச்சிருக்கணும் கச்சேரி. இவ்வளவு நாள் நான் பேசாமல் இருந்தேன், என்னை இன்னைக்கு பேச வச்சுட்டாங்க அப்படின்னு படத்திலே பார்க்குறோம்ல நம்ம. வில்லன் வந்து எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ தள்ளி 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 போவார். கடைசியாக ஒரு லெவல் மேலே எம்ஜிஆர் கூட 3 அடி 4 அடி வாங்குறவரெல்லாம் கம்மியாக இருப்பார். ரஜினி கூட பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். அதுக்கப்புறமா வந்து பாஷா பாயா மாறிடுவாங்க. அந்த மாதிரி விஜய் எப்போ பாஷா பாயா மாற போறாருன்றது தான் நிறைய பேரோட கேள்வி. ஏன்னா இந்த மேம்போக்கான அரசியல் இருக்குல்ல, நுனிப்புள்ள மேய்ஞ்சி கொண்டு நான் எதுவும் கருத்து சொல்ல மாட்டேன், மணிப்பூரை பற்றி பேச மாட்டேன், வினேஷ் போகத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, வயநாடை பற்றி நான் எதுவும் எனக்கு கருத்து கிடையாது, எதுவுமே இல்லாமல் 4 பசங்களை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடு, படிப்பு தான் முக்கியம், படிப்பு இல்லைன்னா இது எங்கள் ஆசிரியர் வகுப்பு ஆசிரியர் இதை விட நல்லா எங்களுக்கு வகுப்பு எடுத்தாங்க. நீங்க நடிகராக இருந்தே சொல்லிடலாம், இதுக்கு அரசியல் வர வேண்டிய அவசியமே இல்லையே. அரசியல் என்ன பிரகாஷ்ராஜ் ஐயா பேசாத ஒரு என்ன புதிய கருத்தையோ இல்லை புதிய செய்தியை நீங்க சொல்லிட்டீங்க, எதனா ஒன்று சொல்லணும். இல்லை ஒன்று சுரேஷ் கோபி மாதிரி இருக்கணும், அப்படி பேசுங்க. எல்லாம் சேர்த்து மாநாட்டில் பேசிட்டு வரோம். ஏங்க சட்டியில இருந்து அகப்பையில் வரணுவாங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு, மலைமலையாக இருக்குது பிரச்சனை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பிடித்த நடிகர், இந்த மண்ணில் எல்லாருக்கும் பிடிக்குது விஜய் அவர்களை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து காலையில் லைவ்லாம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ எதிர்பார்ப்பு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி பாட்டெல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸ் பாலிடிக்ஸ் எங்கன்றதான் என் கேள்வி. அப்போ இது வந்து கோட்டு படம் ட்ரெய்லர் மாதிரிலாம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் வைக்கிறதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு அழகான்றது எனக்கு தெரியலங்க. இப்போ இன்றைய விழாவுமே ஒரு ரசிகர்களுக்கான விழா தான், மக்களுக்கான விழா, மக்களுக்காக விழா மாதிரி இல்லை. விஜயோட ரசிகர் அவர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள். போங்க பண்ணுங்க, ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது, அமைதியாக போனாங்க, அமைதியாக வந்தாங்க. இப்போ மாநாடுனா என்ன ஆகிடும், அங்கே பக்கத்தில் இருக்கிற வைன் ஷாப்பில் நிறைய பேர் குடிச்சிட்டு போயிட்டு கலாட்டா நடக்கும். போகும்போதே வந்து ஊயின்னு வண்டியெல்லாம் கத்தின்னு போவாங்க, அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பிரச்சனைகள். ஒருவேளை இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக பண்ணாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் வாழ்த்துக்கள். ஆனால் அவர் பேசணும். He is the captain of the ship. He has to have a direction. என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? அதாவது வியூகத்தின் அடிப்படையில் யானை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு பேசிகிட்டே இருக்கும்போது தேவையில்லாம் பாவம் பகுஜன் சமாஜ் கட்சியில் அவங்களே பாவம் மோர்னிங்கில் இருக்கிறாங்க.
தலைவர் இறந்து போய் அந்த மனசு கஷ்டம், ஐயோ யானை சொன்ன எங்களுது, யானை எடுத்துக்காதீங்க, யானை வந்து எங்களுக்கு நோட்டிஃபைன்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் பார்த்தா இது வந்து இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஸ்பெயின் நாட்டு கொடி, இதுக்கு கழகங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஐடி விங்ல இருந்து ஒரு சைடு கொடி விளக்கத்தை வந்து மாநாட்டில் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அதில் சிதம்பரம் ரகசியம் உட்காந்துருக்கு மாநாட்டில் சொல்றதுன்னு தெரியல. சரி சொல்லுங்க, மோடிஜி எதனா உங்களை நிர்பந்தம் பண்ணாரா? ஸ்டாலினால உங்களுக்கு எதனா அழுத்தம் இருக்கா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்ததா? அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு எதை பேசலாம் எதை பேசக்கூடாது சொல்ல கதை தானே. கொடிக்கு முன்னாடி ஒரு வரலாறு, அதுக்கு ஒரு கதை. அதை சொல்றதுக்கு எதுக்கு நீங்கள் இப்போ டைரக்டர் வந்துட்டு இப்போ உங்களை பார்க்க வராரு, டைட்டில் கார்டு இது, கேரக்டர் இது, ஃபுல் கதையை நான் அப்புறமா சொல்கிறேன்னா நீங்கள் கடுப்பாவீங்களா ஆக மாட்டீங்களா? அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்தவங்களுக்கு அப்படி தானே இருக்கும். எதையாவது பேசியிருக்கணும் இல்லைங்களா? ஒரு அரசியல் தீனி எங்கே, அரசியல் பிரச்சனை எங்கே, மக்களோட உணர்வுகள் எங்கே? நீங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நல்லா பேசியிருந்தாருன்னா வந்தனால ஃபர்ஸ்ட் பால் 6 இனிமேல் இருக்குது பாரு ஆட்டம்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள்லாம் ஆரவாரமாக இருப்பாங்க. அந்த அரசியலை நம்மளும் பார்த்து சந்தோஷப்படணும். அரசியலில் வந்து நல்ல போட்டி இருக்கணும், அப்போதான் நல்ல போட்டி இருக்கும்போது நல்லவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பேசியிருந்தாருன்னா ஒரு வாரத்துக்கு அதான் பேசு பொருளாக இருக்கும். சாயந்தரம் முடிஞ்சு போச்சு, அது இன்னைக்கு சாயந்தரமே முடிஞ்சு போச்சு. அது லைவ் போயிட்டே இருக்கும்போது, கொடி ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அரசபையில் மாற்றம், 3 அமைச்சர்கள் நீக்கமா அப்படி இப்படின்னு வந்தது. அந்த லைவை கட் பண்ணிட்டு எல்லாம் இந்த லைவை போட்டாங்க. டெய்லி தான் பார்க்குறோமே இந்த லைவை நம்ம. இது போயிட்டு இது போயிடுச்சு. அப்போ அந்த செய்தியிலேயே உங்களால் அந்த 1, 2, 3 பொசிஷனில் இருக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடக்கும். எனக்கு அதில் கூட சந்தேகமாக இருக்கும். வரும்போது கூட நம்ம ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம், ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த இது அமைச்சரவையில் மாற்றம்னா அது இன்னைக்கு இந்த நேரத்தில் குடியேற்றும் போது தான் வரணுமா? அதுவும் உறுதியான செய்தியா இல்லை கசிவிடப்பட்ட செய்தியா? அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, செய்தியா அப்படியா, எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்றாரு. அவர் சிரிச்சுட்டு ஜாலியாக போயிட்டாரு. எவ்வளோ விஷயங்கள் மாறுது பாருங்க. ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு செய்தி இல்லை ஒரு விஷயத்தினுடைய அந்த தாக்கம் என்பது தாக்கம் மாதிரி தெரிஞ்சு அது தாக்கம் இல்லாமல் மறைகிற மாதிரி போகுது தன்மை. அப்போ ஏன் அப்படி அது நடந்துச்சு? இதே அவர் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, இல்லை மக்கள் பிரச்சனை இல்லைங்க, நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, போராட்டமாகவே இருக்காது, இதோ வந்துச்சு கொடி, இந்த போராட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், அதுக்கு நான் போராட்டம் பண்ணுவேன், நீங்கள் என் கூட நிற்கணும் அப்படின்னா அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஒன்றுமே இல்லை. பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் மெசேஜ், யார் எதிரி யார் உறவு அதெல்லாம் அப்புறம் கூட்டணி பற்றி பேசிக்கணும். பட் பிரச்சனைகள் இருக்குல்ல, மக்கள் பிரச்சனைகள், அதை பேசியிருக்கலாம்ல, பேசல. இது எல்லாமே ரெண்டு வரையில் ட்விட்டர் தான் போடுவேன்னா என்ன, அது மாதிரி அவரோட அந்த அரசியல் வந்து அந்த தன்மையில் தான் இருக்காது. அந்த தன்மை இன்னும் கொஞ்சம் அவர் மெருகேற்றணும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் வராருன்னா அவருக்கு பின்னணியில் யார் இருப்பாங்க, அவர் இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்வி முழுவதும் இன்னைக்கு போயிட்டு இருந்தது சோசியல் மீடியாவில். அதையும் தாண்டி அவருக்கு அடுத்த கட்டமாக யார் வந்து செயல்படுவா? இப்போதைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் தான் முன்னிலைப்படுத்தப்படுறாரு. புஷி ஆனந்த் அவர்களால் அந்த கட்சியை நடத்த முடியுமா? அதாவது விஜய்க்கு அடுத்த இடத்துல இருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்துருக்கு. கரெக்டான கேள்விங்க. அதாவது புஷி ஆனந்த் அவரோட அந்த ஆளுமையோ இல்லை அவரோட கெப்பாசிட்டி குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுக்கு நமக்கு அந்த அதிகாரம் அல்ல. ஆனால் ஒரு புஷி ஆனந்த் பத்தாது. ஓகே, ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ஒருங்கிணைக்க முடியும். ஆமாம், கரெக்டான எடுத்துக்கோங்க. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் ரசிகர்கள் பட்டாலும் ரொம்ப அதிகம். அதுவும் வந்து வயது கம்மி, 18லேருந்து 35 அப்படின்னும் போது அப்போ அந்த கட்சிக்கு வந்து நிறைய மாவட்ட செயலர்கள் தேவை, அந்த கட்சிக்கு வந்து நிறைய மாநில பொறுப்பாளர்கள் தேவை. இப்போ உதாரணத்துக்கு வந்து விருகம்பாக்கத்தில் வந்து ஒரு குணசேகரன் சொல்லிட்டு முன்னாடி ஒரு கவுன்சிலர் இருந்ததா சொன்னா, எனக்கு தெரியாது. நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு போது சொன்னார், அவர் வந்து அதிமுகல இருந்து பின்னாடி போனாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எதிர்த்து நின்று ஒரு 16,000 ஓட்டு வாங்கினாரு. அந்த 16,000 ஓட்டுல வெற்றியே மாறிச்சு அதிமுகக்கும் திமுகக்கும். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சிறப்பாக விஜய் அவர்கள் கட்சிகளை இது பண்ணுறாங்க. அப்போ இது எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் இங்கே அப்படி பதிவு பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய மாவட்டத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலையோ இல்லை திமுகலையோ மனக்கசப்போடு இந்த 35லேருந்து இந்த 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு உண்டான வளர்ச்சி எங்கே, எனக்கு உண்டான பதவி எங்கே, எனக்கு உண்டான அங்கீகாரம் எங்கே? ஏன் அது அந்த கேள்வி வருதுன்னா, திராவிட கட்சிகள் நிறைய பேர் 70-75 வயசு மாவட்ட செயலரை வச்சு போட்டுருக்காங்க. அப்போ ஒரு 45-50 வயசுல இருக்கிற ஒரு அது பாலிடிக்ஸ்ல யங் ஏஜ், அது அவர் பையன் தான் அடுத்தடுத்து வரும். ஆமா, அடுத்தடுத்து வரும். அப்போ அது குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மாற்றம், ஒரு முன் எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்ம வந்து ஒரு இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி அரசியல் இல்லாம அரசியலும் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும், 4 காசும் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே விஜய்
விஜய் வந்து ஒரு ஆப்ஷன். அப்போ அந்த விஜய் வந்து ஒரே ஒரு புசி ஆனந்த் அவர்களை வைத்து நீங்க எவ்வளவு நாள் அதை தள்ள போறீங்க? புசி ஆனந்த் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பார், பட் அவருக்கு கீழே நிறைய பேர் தேவை, அந்த கட்டமைப்பு தேவை. இந்த கட்டமைப்புகள்லாம் வந்து இது வந்து செட்டு போட்டு நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு இங்க மரம் வேணும், இங்க அருவி வேணும், அங்க வந்து குதிச்சா அந்த மரம் வந்து உடைய கூடாது, அந்த மாதிரி ஒரு செட்டா இருக்கும், அப்படி பண்றது பண்ண முடியாது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் இருக்கும், கீழே வேற வேற டிசைன்ல வரும், அது எல்லாமே விஜய் அவர்களால ஈடு செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது. இந்த கழக நிர்வாகிகள் சரி செய்யணும். அப்ப அதற்கு வந்து இவங்க போற இந்த வேகம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பத்தாது. ஓகே, இப்ப இந்த நேரம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நல்ல ஆட்கள் யாருனாவோ, இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இல்லை நல்ல ரிட்டையர்டான ஜட்ஜுங்க யாரோ, தே ஷுட் ஹவ் பீன் ஹிஸ் அட்வைசர்ஸ். இப்பவும் இப்படி இருக்கலாம் அவருக்கு அட்வைசர்ஸ், நமக்கு தெரியல, எனக்கு தெரியல, இருக்கலாம். பட் இன்னைக்கு யாருமே வரல, அப்படி யாரும் வரல இந்த நிகழ்வுக்கு. ஒரு மேடை அப்படின்னும் போது வெறும் கேப்டனையும் பிளேயரையும் ஒண்டி பார்க்க மாட்டாங்க, டீம், இந்த டீம்ல யார் யார் இருக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இப்போ மகேந்திர சிங் தோனி வந்து போறாருனாலும் இந்தியாவில் மற்ற பிளேயர்ஸ் முக்கியம் இல்லையா? இப்போ ஒருவேளை அன்னைக்கு மேட்ச்ல அவர் சரியா ஆடனால மற்ற 10 பேர் காப்பாற்றி விடணும்ல, அதானே டீம் ஒர்க்கு. அந்த டீம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து ஒன் மேன் ஷோவா இருக்கு, ஒன் மேன் ஆர்மியா இருக்கு. அப்போ அது பத்தாது. அப்போ விஜய் அவர்களுக்கு மட்டமான அரசியல் இருந்து ஆரம்பிச்சு நாகரிகமான அரசியல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், இது ரெண்டுத்துலையும் எந்த மாதிரி ஆளுமைகளை நம்ம உருவாக்க வேணும், தயார்படுத்தணும் அப்படின்னு அந்த பாடம் எடுக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட தலைவர்களை தயார்படுத்தக்கூடிய அந்த குருமார்கள் யார், அதுதான் இங்க பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு கூட. ஆனா இன்னைக்கு அவர்கள் சோபனா மேடம் இருக்காங்களே, அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி ஒன்று அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க, மகனை வாழ்த்துக்கிறேன்னு ஒரு தலைவா எப்படி உருவாங்குறாங்க, அவர் வந்து ஒரு அமைதியா இருப்பாரு, எதையும் எடுத்துக்க, எக்ஸலண்ட் ஸ்பீச். ஒரு அதாவது கோடிக்கணக்கான தாய்மார்கள் வந்து உனக்காக ஓட்டு போட காத்திருக்கிறாங்க, அந்த வரிசையில் நானும் வந்து ஐம் ப்ரௌட் சிஎம், செலிபிரிட்டி மதர், ஐம் ப்ரௌடு மதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் நல்லா இருந்தது இன்னைக்கு ஈவெண்ட்ல. பட் அகைன் ஒரு என்ன சொல்றது, ஒரு சினிமா மசாலா தான் அதிகமாக இருந்தது தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்த அந்த அரசியல் பேசுபொருள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவா இருந்ததுன்றது என்னோட பார்வை. அதே போல் 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் கூட்டணி போறாரா இல்லை தனித்து போட்டிடுறாரா அப்படிங்கிறது இன்னும் அது போதான் தெரியும். ஒருவேளை தனித்து போட்டிட்டாருன்னா யாருக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? தனித்து அவர் போட்டிட்டாருன்னா அவர் வந்து திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும். ஆனா திமுக பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னா திமுகவோட வாக்குகளை வந்து அவர் கொஞ்சம் எடுப்பாரு. ஆனா அது வந்து எதிர்கட்சிகளோட ஓட்டு அவர் பிரிச்சாருன்னா அந்த எதிர்கட்சிகள் ஓட்டை தான் வந்து அதிமுகவும் எடுக்கும், அதே எதிர்கட்சிகள் ஓட்டை தான் பிஜேபி எடுக்கும், அதே எதிர்கட்சிகள் ஓட்டு தான் வந்து நாம் தமிழர் கட்சியும் எடுக்கும். அப்ப 4 பேர் சேர்ந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கும்போது என்னன்னா எதிர்ப்பு ஓட்டுகள் சின்ன பின்னமா செதறும். அப்ப இமீடியட்டா பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கேவோட அந்த ஓட் பேங்கை வந்து லைட்டா குறைப்பாரு, ஆனா வெற்றி வந்து டிஎம்கேக்கு போயிடும். ஏன்னா திமுக லாபம், திமுக லாபம். அதாவது திமுக வந்து அவர் எதிர்ப்பாரு, கேள்வி கேட்பார், திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவார் ஒருவேளை தனித்து போறாருன்னா. ஏன்னா ஆளுகின்ற அரசுல இருக்கிறவங்கள கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். இல்லைன்னா வந்து நான் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டு மாதிரி தான். இப்போ ஐயா வாசன் அவர்கள் யாரை எதிர்க்கிறது யாரை கேள்வி கேட்கறதுன்னு தெரியாத மாதிரி இருக்காரு. உதாரணத்துக்கு ஐயா ஓபிஎஸ் கூட பாருங்க, மோடி அவர்களை பத்தி நான் பேச மாட்டேன், ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி நான் ரொம்ப பண்ண மாட்டேன், ஆனா அறிக்கை விடுவேன், கட்டணம் தெரிவிப்பேன், எப்பனாச்சும் மைக்ல பேசுவேன், இந்த அரசியல் பண்ணா அப்ப நீங்க கடைசியா இறுதியா என்ன நடக்கும்னா பலாப்பழ சின்னத்துல போய் நடக்கிற மாதிரி ஆயிடும் உங்க அரசியல். கேள்வி கேட்கணும், அதுவும் அரசியல் ஆளுமைகள் என்பவர்கள் கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வி கேட்காத ஒரு அரசியல் ஆளுமை என்பது ஆளுமையா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாகிடும். அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இந்த நெருக்கடி இருக்கு. அப்போ வருகின்ற தேர்தலில் வந்து அவர் தனித்து நிற்கிறார் அப்படின்னா திமுகவுக்கு போக வேண்டிய இளைஞர்களையோ இல்லை திமுக வசம் இருக்க இளைஞர்கள் வாக்குகளை இவர் பெறுவார். அதிமுக என்பது அரசியல் ரீதியாக அரசியல் கட்சியாக என்ன எதிர்ப்பு வாக்குகளோ அதை அது பெறும். அப்போ அந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ இது எங்க போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியா ஒரு சின்ன சர்க்கிள் திமுகவுக்கு, ஆனா அது வந்து தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து திமுக பிளஸ் ஆயிடும். அப்போ இல்ல ஒருவேளை கூட்டணியில போறாரு அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த கூட்டணியில போனாலும் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா மாறதுக்கு வாய்ப்பு. அதாவது பெரிய கட்சிகளோட நான் சொல்றது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 6 இருந்து 10 அல்லது 12% வாக்குகள் இருக்கும்ன்றது ஒரு ஓரளவுக்கு புரியுது. அதாவது அதை பத்தி சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க பேசக்கூடிய பார்வையா இருக்கு. அப்போ இப்ப அதிமுக விஜயகாந்த் அவர்கள் பெற்ற மாதிரி கிட்டத்தட்ட அதேதான். மூன்றாவது ஒரு முகம், மூன்றாவது
ஒரு புதிய ஆளுமை அரசியலுக்கு வர்றாரு, அவர் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாரு அப்படின்னும் போது அந்த 3வது இடத்துக்கு உண்டான வாக்கு விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12%. அதாவது முழுசா பெறுறாருன்னு வச்சுக்கோங்களேன், 10லேருந்து 12 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ஓட 12ஓட ஒரு 20% வாக்கு இருக்க கட்சிகள் கூட பயணம் பண்ணாங்கன்னா வெற்றி வாய்ப்பு. இல்லை அதை விட கம்மியாக போச்சுன்னா அப்போ எந்த அளவுக்குன்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா விஜய் கூட இருக்கிற இப்போ நாளைக்கு வந்து 234 தொகுதியிலையும் விஜய் அவர்கள் வேட்பாளர் போடணும். எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை, இப்போ புஷி ஆனந்த் அவர்களை சொல்ல, விஜய் அவர்களை சொல்ல, வேற யார் வேட்பாளர்னு தெரியாது. ஒரு வேட்பாளருக்கு என்று லோக்கல்ல ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு சொந்த செல்வாக்கு இருக்கும். கட்சி ரீதியாக ஓட்டு வர்றதுன்றது அப்புறம், அதற்கப்புறம் அவருக்கு செலவு பண்ற அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். மற்ற எதிர்கட்சிகள் ஒரு சில பிரச்சனைகளை இல்லை ஆளுங்கட்சி வந்து அவருக்கு வந்து நாமினேஷன் டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு இந்த மாதிரி முயற்சிகள்லாம் நடக்கும். அப்போ வழக்கறிஞர்கள் பட்டாளம் ஒன்று கூட இருக்கணும். இப்போ இதெல்லாம் இருக்கு. அப்போ இதற்கெல்லாம் தகுந்த ஒரு வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் விஜய் அவர்களுக்கு இருக்காங்களா அந்த கேள்விக்கு இவர் கட்டமைப்புக்கு இன்னைக்கு பதில் கிடையாது. அவர்கிட்ட 234 வேட்பாளர் இருக்காங்களா விஜய் கிட்ட அப்படின்னா கிடையாது. சரி நான் தயார் பண்ணுவேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் எங்க, அது சீக்கிரமா வரணும், கிட்ட லேட் ஆக முடியாது. இல்ல கூட்டணி போறாருன்னா மேபி கூட்டணினும் போது விஜய் அவர்களுக்கு ஒரு 100 சீட்டு இல்ல ஒரு 80 சீட்டு இல்ல ஒரு 60 சீட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதை அவர் எல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்று பண செலவு குறையும். அப்போ அதாவது விஜயகாந்த் அவர்கள் தனியாக நின்ற போது பெருசாக வராமல் கூட்டணி நின்றப்போ தான் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு உடம்பு நன்றாக இருந்திருந்தால் மேபி முதலமைச்சராக கண்டிப்பாக ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அது வரலும் போகல. அப்போ விஜயோட அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பிளானிங் இருக்கு பாருங்க, அதை வந்து அவர் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு, அதை பற்றி அவர் பேசவும் மாட்டேன்றாரு, அதை பற்றி அதுக்குண்டான அந்த அரசியல் பற்றி சொல்றது இல்லை. அதெல்லாம் வைக்கும்போது தான் இது எப்படி போகுன்றது நமக்கு புரியல. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி விஜய் அவர்கள் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பயந்து வந்தீங்க. ஓகே, நன்றி. நன்றி.